விலைவாசி உட்பட்ட முக்கியமான கடுமையான நெருக்கடிகள் இருக்கக்கூடிய காலகட்டத்திலே மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி போன்ற பகுதிகளில் வருடந்தோறும் 6% சொத்து வரி உயர்த்தப்பட்டு வருகிறது. தற்போதைய இந்த சொத்து வரி உயர்வையும் வருடத்திற்கு 6% உயர்வு என்ற அரசாணை எண் 53 இந்த அரசு என்பது ரத்து செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். அதேபோன்று சமீபத்திலே சென்னை மாநகராட்சியில் 3 முதல் 4 மடங்கு வரை சொத்து வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. சராசரி 5000 ரூபாய் வரி கட்டிய ஒரு நபருக்கு 28,000 ரூபாய் வரி என்பது தற்போது விதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வருகிறது. சென்னை நகர மக்கள் கடுமையாக பாதிப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார்கள். வரி உயர்வை கைவிட கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று ட்ரோன் மூலம் அளவீடு செய்வதையும் கைவிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தமிழகம் முழுவதும் மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சிகளுக்கு போதுமான நிதி இல்லாத காரணத்தினாலே மின்விளக்கு, சாலை வசதி போன்ற பிரச்சனை மட்டுமல்ல, நோய் தடுப்பு, சுகாதாரம் போன்ற அடிப்படை வசதிகளை மேம்படுத்த முடியாமல் நிர்வாகங்கள் தொடர்கின்ற நேரத்திலே மத்திய மற்றும் மாநில நிதி ஆணைய நிதி நேரடியாக விடுவிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 18% ஜிஎஸ்டியிலிருந்து விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்றும் 18 வகையான அதிகாரங்கள் உறுதி செய்யப்பட வேண்டும்.